அன்பு தலைமை ஆசிரியர்களுக்கு எனது வணக்கங்கள். உங்களுக்கு இப்போது மிக மிக முக்கியமான தகவல்களை சொல்ல இருக்கிறோம். கடந்த பல ஆண்டுகளாக நமது பள்ளி கல்வித்துறையில் எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ போன்றவைகளில் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருந்த காரணத்தினாலும் மற்றும் அதனுடைய மாநில தொழில்நுட்ப குழுவினுடைய உறுப்பினராக இருந்ததினாலும் டாக்டர் வி. ரங்கநாதன் அவர்கள் சொல்ல வருகின்ற மிக முக்கியமான செய்திகளை உங்களுக்கு மிகுந்த பயன் தரும் செய்திகளாக அமையும் என்று நினைத்து இந்த பதிவை நான் சமர்ப்பிக்கின்றேன். முதலில் நீங்கள் தெரிந்து கொள்வது, நடப்பு நிதியாண்டில் இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஒரு காலத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறை என்று கூறப்பட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீம் ஒவ்வொன்றுக்கும் ஸ்டேட் நோடல் ஏஜென்சியை தேர்ந்தெடுத்து இருக்கு. சரிங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் புதிய நிதி ஆலோசனை மையத்தின்படி, அதாவது நிதி ஆயோக்கின் ஆலோசனையின்படி ஒவ்வொரு சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீமுக்கும் ஒரு ஸ்டேட் நோடல் ஏஜென்சியை தேர்ந்தெடுத்து இருக்குது. அப்போது தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையினுடைய சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீம் எஸ்எம்எஸ்ஏ அதற்கான ஒரு நோடல் ஏஜென்சியை, அதாவது மாநில திட்ட இயக்ககம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீம் ஒன்று பள்ளி கல்வித்துறைக்காக வடிவமைச்சிருக்காங்க. அந்த ஸ்கீமுக்கு பேர் எஸ்எம்எஸ்ஏ என்று பெயர், சமஹர சிக்ஷா அபியான் என்று பெயர். இதை மாநிலத்தில் செயல்படுத்துவதற்கு ஸ்டேட் நோடல் ஏஜென்சி என்ற ஒன்று தனியாக நியமிக்கப்பட்டு இருக்கு. அந்த நோடல் ஏஜென்சி எஸ்எம்எஸ்ஏ, ஸ்டேட் மிஷன், மாநில திட்ட இயக்ககம். இந்த மாநில திட்ட இயக்ககம் என்ன சொல்கிறது என்றால், ஒவ்வொரு ஆண்டும் இஎம்ஐஎஸ் மூலமாக பள்ளிகளில் இருக்கக்கூடிய விவரங்களை திரட்டி கல்வி புள்ளி விவரங்களுடன் மாநில அரசு ஒரு திட்ட முன்வரைவு தயாரித்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் சிஎஸ்எஸ்க்கு, அதாவது சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீமுக்கு அதை சமர்ப்பிக்கின்றது. மாநில கல்வித்துறை முதன்மை செயலர் அவர்கள் இந்த திட்ட அறிக்கையை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. சமர்ப்பித்த அறிக்கையினை ஆராயக்கூடிய செயல்பாட்டை எஜுகேஷன் கன்சல்டன்ட் ஆஃப் இந்தியா என்பது நிரூபணம் செய்து இன்னின்ன செயல்பாடுகளுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தமிழக எஸ்எம்எஸ்ஏக்கு அனுமதி தரலாம் என பரிந்துரைக்கிறது. பரிந்துரையை பிஏபி, அதாவது ப்ராஜெக்ட் அப்ரைசல் போர்டு என்பது ஆலோசனை செய்து செயலருடன் நேரடி ஆலோசனையில் டெல்லியில் ஈடுபட்டு பரிந்துரை செய்கிறது. இதுதான் அந்த ஆண்டு செயல்பாட்டிற்கான அனுமதி. இந்த செயல்பாட்டிற்கான அனுமதியினை மத்திய அரசு பிஏபி மினிட்ஸை தன்னுடைய செயலாக்கத்துறைக்கு அனுப்புது. செயலாக்கத்துறையில் அடுக்கப்பட்ட திட்ட அனுமதி வரைவானது மாநில ஸ்டேட் நோடல் ஏஜென்சிக்கு கம்யூனிகேட் பண்ணப்படுகிறது. ஸ்டேட் நோடல் ஏஜென்சி என்ன செய்கிறது என்றால், தன்னுடைய இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸான ஸ்டேட் நோடல் ஏஜென்சிஸ் இவைகள் எல்லாவற்றிற்கும் இணைத்து இந்த குறிப்பிட்ட ஜென்ரல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோட இணைக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நடப்பு நிதியாண்டிற்கான செயல்பாடுகளான அனுமதியை கொடுக்குது. மாநில செயல்பாட்டினுடைய அனைத்து அமைப்புகளும் ஒரு அமைப்பில் திரண்டு அந்த அமைப்பானது தேசிய நீரோட்டத்துடன் இணைக்கப்படுகிறது. இதுதான் ஃபண்ட் ஃப்ளோ மெக்கானிசம், நம்ம ஆல்ரெடி பார்த்தது. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் பள்ளி கல்வித்துறைக்கு எஸ்எம்எஸ்ஏ என்ற சிஎஸ்எஸ்ஐ அமுல்படுத்துகிறது, சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீமை அமுல்படுத்துகிறது. அதை தமிழ்நாடு ஸ்டேட் நோடல் ஏஜென்சியான மாநில திட்ட இயக்ககம் ஒன்று மாநிலத்தில் செயல்படுத்துது. மாநிலம் செயல்படுத்தக்கூடிய திட்ட இயக்ககம் தன்னுடைய இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் ஆன பள்ளிகள், சிஆர்சி, டிஆர்சி, டிஸ்ட்ரிக்ட் டிபிஓ, எஸ்சிஆர்டி, டயட் என அனைத்தையும் தன்னோடு இணைத்து கொண்டு தனியாக இதற்கு என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி தேசிய நீரோட்டத்தில் இந்த அமைப்புகளை இணைக்கின்றது. அப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் விடுவித்த நிதியானது ரிசர்வ் பேங்க்குக்கு வந்து மாநிலத்துக்கு வந்த பிறகு மாநிலம் தன்னுடைய சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீமை செயல்படுத்தக்கூடிய ஸ்டேட் நோடல் ஏஜென்சிக்கு தன்னுடைய ஸ்டேட் ஷேரையும் சேர்த்து அனுப்பி
அந்த அனுப்பின தொகையை கொண்டு எஸ்என்ஏ ஆன எஸ்எம்எஸ்ஏ உடைய மாநில திட்ட இயக்ககம் தன்னுடைய பள்ளிகளுக்கும் இணைப்புகளுக்கும் தன்னுடைய ஒரு திட்டமிட்ட செயல்பாட்டின் மூலமாக பணங்களை பகிர்ந்து அளித்து செயல்பாட்டை கண்காணிக்கும் செயல்பாட்டினை செய்கிறது. இதுதான் முதல் செயல்பாடு. மாநில திட்ட இயக்ககம் என்பது சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீமுக்கு ஒன்றே தான் இருக்கும். அது தன்னுடைய செயல்படக்கூடிய இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸான ஸ்கூல், சிஆர்சி, பிஆர்சி, டயட், டிபிஓ, எஸ்சிஆர்டி எல்லாத்துக்கும் ஒரு ஜீரோ பேலன்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் செய்து ஒரே ஒரு பேங்க்கில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கனரா வங்கியில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு எம்ஐஎஸ்ஸை உருவாக்கி அந்த எம்ஐஎஸ் மூலமாக பணம் ஒரு நிலைகளிலும் பகிரப்படுவதை கண்காணிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி ஸ்டேட் ஆனது ஸ்டேட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸை பப்ளிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸோடு இணைக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஒவ்வொரு சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீமுக்கும் ஒரு ஸ்டேட் நோடல் ஏஜென்சியை அப்பாயிண்ட் பண்ண சொல்லுது. தமிழக பள்ளிக்கல்வித்துறை மத்திய சிஎஸ்எஸ் ஏற்படுத்துகிற எஸ்எம்எஸ்ஏவை செயல்படுத்த மாநில திட்ட இயக்ககம் அமைத்து அதன் கீழ் செயல்படக்கூடிய பள்ளிகள், சிஆர்சி வட்டார வள மையங்கள், குறுகல மையங்கள், எஸ்சிஆர்டி ஆகிய அனைத்தையும் கனரா பேங்க் என்ற பேங்க் மூலமாக எம்ஐஎஸ் மூலமாக மத்திய புலத்துடன் இணைக்கிறது. அப்போது ஸ்டேட் நோடல் ஏஜென்சிஸான எஸ்எம்எஸ்ஏ மத்திய சென்ட்ரல் ஸ்கீமை செயல்படுத்த ஒரு பேங்க்கை நாமினேட் பண்ணுது. அந்த பேங்க்குக்கு ஸ்டேட் நோடல் ஏஜென்சி சென்ட்ரல்லேருந்து வந்த ஃபண்டு ஸ்டேட்லேருந்து வந்த ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அந்த எஸ்என்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஃபண்டை பேங்க்கு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிக்கு, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இணைந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ்க்கு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்கான வழிகாட்டுதலோடு பேலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. பேலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பதுடன் ஃப்ளோ ஆகிறத இன்டகிரேட் பண்ணுது. ஸ்டேட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தோட இன்டகிரேட் பண்ணுது. இதை ஸ்டேட் பப்ளிக் ஃபினான்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோட லிங்க் பண்ணி இருக்குது. இதுதான் இப்போது வந்திருக்கக்கூடிய புதிய மாற்றம். முன்னாட்களில் மாநில திட்ட இயக்கத்திற்கு வந்த பணத்தை மாவட்டத்திற்கு அனுப்பும், மாவட்டம் ஸ்கூலுக்கு அனுப்பும், மாவட்டம் ஸ்கூலை கண்காணிக்கும், மாவட்டங்களை மாநிலம் கண்காணிக்கும், மாநிலங்களை மத்திய தொகுப்பு கண்காணிக்கும். இப்போ மத்திய தொகுப்பில் இருந்து பள்ளிகளின் செயல்பாடு கண்காணிக்கக்கூடிய வசதியை துறை ஏற்படுத்தியிருக்கு. சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீம் ஏற்படுத்தி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த எஸ்என்ஏ ஒரு பிஎஃப்எம்எஸ் மூலமாக இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியோட பேங்க் அக்கௌண்ட்டோட தேசிய அளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில் ஒரு கண்காணிப்புக்கு உட்பட்டு இருப்பது மிக அற்புதமான ஒரு செயல்பாடு. இதனோடு மட்டுமல்லாமல் நம்முடைய ஓப்பனிங் பேலன்ஸ், இன்ட்ரெஸ்ட், ரீஃபண்ட், சென்ட்ரல் ஸ்டேட் ஷேரு, இது எல்லாம் ஸ்டேட் நோடல் ஏஜென்சிக்கு எவ்வளோ இருக்குது, எதுவும் டியூ இருக்கா இல்லையா என்கிறது எல்லாமே சென்ட்ரல் சப்போர்ட் ஸ்கீமுக்கு மிக தெளிவாக தெரியும். ஸ்டேட் நோடல் ஏஜென்சி தான் தான் பெற்ற பணத்தை பிற செயல்பாடுகளுக்கு செயல்படுத்தாமல் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடாமல் பள்ளிகளுக்கும் இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சிங்களுக்கும் உரிய காலத்தில் அனுப்புறதையும், செலவீனங்களுக்கு உரிய காலத்தில் மேற்கொண்டதையும், செயல்பாடுகள் அவுட்கமாக மாறுவதையும் பிஎஃப்எம்எஸ் கண்காணிக்குது. அப்போது பிஎஃப்எம்எஸ் என்ன கண்காணிக்குதுன்னு பார்த்தோம்னா, பள்ளிகளில் ஸ்கூல் கிராண்ட், ஸ்போர்ட்ஸ் கிராண்ட், லைப்ரரி கிராண்ட், ஏஜிபிடி ஆக்டிவிட்டீஸ், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஆக்டிவிட்டீஸ் போன்ற பல செயல்பாடுகளை பள்ளிகள் செயல்படுத்துகின்ற போது நடைபெறக்கூடிய கூட்ஸ், சர்வீசஸ், ஒர்க்ஸ், பள்ளிகள் வாங்குகின்ற பொருட்கள், பள்ளிகள் பெறப்படுகின்ற சேவைகள், பள்ளிகள் நடைபெறக்கூடிய கட்டுமான செயல்பாடுகள், இவற்றிற்கான ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜரை யார் வரையறுக்கணும் அப்படின்னா அது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மேனுவல் வரையறுக்குது.
அப்போது பிஏபி மினிட்ஸில் சேங்ஷனான ஆக்டிவிட்டிக்கு பிஏபி ஃபண்ட் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபண்ட் அலோகேஷன் வரமுறைக்கு உட்பட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மேனுவல் சொல்லப்பட்ட லெவல் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கூலை, சிஆர்சியை, டிஆர்சியை, டிஸ்ட்ரிக்டை, எஸ்சிஆர்டியை அப்படிங்கிறத ஸ்கூலா, சிஆர்சியா, எஸ்சிஆர்டியா, டிஆர்சியா அப்படிங்கிறத லெவலை புரிஞ்சுக்கிட்டு என்ன ப்ரொக்யூர் பண்ணணும், எவ்வளோ ப்ரொக்யூர்மெண்ட் வேல்யூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வேல்யூவோட லிமிட் படி டைரக்ட் பர்ச்சேஸா இல்லை லிமிட்டட் டெண்டரா இல்லை ஓப்பன் டெண்டரா அல்லது குளோபல் டெண்டராங்கிறத முடிவு பண்ணி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மேனுவலோட கைட்லைன்ஸ் படி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறதுக்கான வழிகாட்டுதலை மேனுவல் வழங்கி இருக்கு. அப்போது இந்த மேனுவல் படி ஒரு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் மேற்கொண்ட செலவீனங்களை லோக்கல் ஃபண்ட் ஆடிட், சிஏஜி ஆடிட், சோஷியல் ஆடிட், ஜேஆர்எம் ஆடிட், எம்ஓஇ அப்ரைசல் என்ற பல முறைகளின் மூலமாக கண்காணிக்கக்கூடிய செயல்பாட்டில் மினிஸ்ட்ரி ஈடுபட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், தினசரி நாம் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத பிஎஃப்எம்எஸ் கண்காணிக்குது. தினசரி செயல்பாட்டில் நாம் செயல்படுகின்ற செயல்பாடுகளின்படி நாம் செய்த கூட்ஸ், சர்வீசஸ், ஒர்க்ஸுக்கான ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு வழிகாட்டுதலை ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மேனுவல் செய்கிறது. சரியாக செய்திருக்கிறோமா என்பதை 5 லெவல் ஆடிட் கண்காணிக்குது. இதை தவிர இப்போது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மேனுவல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா எஸ்எஸ்ஏ, ஆர்என்எஸ்ஏ, டீச்சர் எஜுகேஷன் இவை 3ஐயும் இணைத்து எஸ்எம்எஸ்ஏ என்ற ஒரே ஒரு சென்ட்ரல் ஸ்கீமை 18-19க்கு பிறகு கொண்டு வந்து இந்த 18-19க்கு பிறகு சமஹர சிக்ஷா அபியானில் ப்ரொக்யூர்மெண்ட்டோ அல்லது செலவீனங்களோ எப்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கான கைட்லைன்ஸை ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மேனுவல் தருது. அதன்படி மத்திய சிஎஸ்எஸ்ல பிஏபி மினிட்ஸ் ஒப்புதல் தரப்பட்ட பிறகு அதில் இருந்து ஒப்புதல் தரப்பட்ட தொகையில் 25% தொகை அட்வான்ஸாக முதல்ல ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ரிலீஸ் பண்ணுறதுல கடந்த ஆண்டு தரப்பட்ட நிதியில் செலவிடப்படாத நிதி, ரீஃபண்ட் ஆனது, இன்ட்ரெஸ்ட் வந்தது போன்றவைகளுடைய தொகுப்பான க்ளோசிங் பேலன்ஸ் நடப்பு நிதி ஆண்டுக்கான ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த ஓப்பனிங் பேலன்ஸில் சென்ட்ரல் ஷேர் 60%னா 60% தொகையை சென்ட்ரல் ஷேர்லேருந்தும் 40% தொகையை ஸ்டேட் ஷேருக்கும் என பிரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டு 25% நிதியானது முதல் கட்ட அளவில் பிஏபி மினிட்ஸ் அப்ரூவ் ஆன உடனே கொடுக்கப்படுகிறது. அது எதுக்குன்னா தொடர் செலவினத்திற்காக அதாவது இப்போ களப்பணியாளர்களுடைய சம்பளத்திற்கும் பள்ளி மானியம் போன்ற செயல்பாடுகளுக்காக முதல் கட்டமாக ரிலீஸ் பண்ணப்படுது. முதல் கட்டமாக ரிலீஸ் செய்யப்பட்ட தொடர் செலவின தொகையில் 75% செலவிடப்பட்டதற்கு பிஎஃப்எம்ஐஎஸில் ரெக்கார்டாகி இருந்தால் சென்ட்ரல் ஷேர் அடுத்த கட்டத்திற்கு ரிலீஸ் ஆக ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு ஸ்டேட்டுக்கு ரிலீஸ் ஆன உடனே ஸ்டேட் அதற்கு கரஸ்பாண்டிங் ஸ்டேட் ஷேரை ரிலீஸ் செய்து எஸ்என்ஏவிற்கு செலவீனத்திற்கான ஒதுக்கீடு செய்கிறது. இப்போது நான் ரெக்கரிங் கிராண்ட் 50%, அதாவது நான் ரெக்கரிங் கிராண்ட் என்பது கட்டுமான பணிக்கானது. கட்டுமான பணிக்கான ஷேர் ரிலீஸ் செய்கிறப்ப ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ கட்டுமான பணி அனுமதிக்கப்பட்டது, எவ்வளோ கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, கட்டுமானத்தோட நிலை என்ன, கட்டுமானம் உரிய விதிமுறைகளின்படி கட்டப்பட்டு இருக்கின்றதா, கட்டுமானத்திற்கு சான்றிதழ் ஆகியவற்றிற்கான ப்ரொஃபஷனல் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் ப்ரீவியஸ் இயர் அதோடதை வாங்கிட்டு நடப்பு நிதியாண்டிற்கான தொகையை விடுவிக்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினதுக்கு அப்புறமா இந்த நடப்பு நிதியாண்டிற்கான தொகையை விடுவிக்கிறாங்க. அடுத்து நான் ரெக்கரிங் கிராண்டுக்கு நடந்து முடிந்த ஆண்டினுடைய யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட், ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸ் இவைகளுடைய ரிப்போர்ட் இவைகளை வைத்து ரிலீஸ் ஆகிற மாதிரியே ரெக்கரிங் கிராண்டுக்கு பிஎஃப்எம்எஸில் செலவினங்கள் மேற்கொள்ளப்பட்டதை உறுதி செஞ்சு
விடுவிக்கப்பட்ட நிதியில் 75% நிதியானது பயன்படுத்தப்பட்டது என தெரிந்தால் அடுத்த கட்ட நிதி ரிலீஸ் செய்கிறாங்க. ஆக ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் போன்றவைகள் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு ரிலீஸ் செய்யப்படுகிறது. ரெக்கரிங் கிராண்டில் இருக்க ஸ்கூல் கிராண்டுக்கு நேரடியாகவே ரிலீஸ் செய்யலாம். ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் மத்திய அரசிடமிருந்து பணம் வந்த உடனேயே பள்ளி மானியத்திற்கும் மாவட்ட அலுவலக களப்பணியாளர் செலவினத்திற்கும் மாத ஊதியத்திற்கும் தொகைகளை உடனடியாக விடுவிக்கலாம். இப்போது சிவில் ஒர்க்ஸ் நான் ரெக்கரிங் கிராண்ட் அப்படிங்கிறது எஸ்எம்சியில் பள்ளி அளவில் 30 லட்சம் வரை மேக் பண்ணலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிஏபி மினிட்ஸ் படி ஒப்புதல் தரப்பட்ட கட்டுமானத்திற்காக நிதியை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிக்கு கொடுக்குது. ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அந்தந்த பள்ளியில் உருவாக்கிய எஸ்எம்சிக்கு கொடுக்குது. எஸ்எம்சி கம்யூனிட்டி மூலமாக, கோஆர்டினேட்டர்ஸ் மூலமாக, தலைமை ஆசிரியர் என்ற செயலருடைய தலைமையில் 30 லட்சம் ரூபாய் செலவழிப்பதற்கான அனுமதியை கொடுக்குது. இந்த செலவினங்கள் புதிய கட்டுமானத்திற்கு இருக்கலாம், சிவில் ஒர்க்கு ரிப்பேருக்கு இருக்கலாம். இந்த 30 லட்சத்தை தாண்டினால் நேரடியாக பப்ளிக் டெண்டர் மூலமாக, டெண்டர் போர்ட்டல் மூலமாக நான் ரெக்கரிங் கிராண்டுக்கு போயிடுது. அப்போது பள்ளிகளில் செயல்படுத்தக்கூடிய 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட செயல்பாடுகள் செய்கின்ற போது டெண்டர் உடைய கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் ஆனது பள்ளிகளுக்கு அனுப்பப்படணும். மெஷர்மெண்ட் புக்குடைய காப்பி தரப்படணும். கமெண்ட்ஸ் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் தி ஒர்க் பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும். எஸ்எம்சி சொல்லக்கூடிய ஷார்ட் கம்மிங்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணி இருந்தால்தான் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் தொகை வரும்னு சொல்கிறாங்க. அதாவது மாநிலம் பள்ளிகளில் கட்டுமான பணி மேற்கொண்டிருந்த போது தொகை 30 லட்சத்திற்கும் கீழ் இருந்தால் பள்ளிக்கே போகும், கொடுத்துடலாம். 30 லட்சத்துக்கு மேல் செல்லும் போது ஓப்பன் டெண்டரில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பன் டெண்டரில் கொடுக்கக்கூடிய தொகையை பீரோடி செஞ்சாலும், பீரோடி டெண்டர் விட்டு இருந்தாலும், டெண்டர் கான்ட்ராக்ட், மெஷர்மெண்ட் புக், பணம் ரிலீஸ் பண்ணுறதுடைய ஸ்டேட்டஸ், கமெண்ட்ஸ் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் டீட்டெயில், எஸ்எம்சி சொல்லக்கூடிய குறைநிறைகளை கன்சிடர் பண்ணத்துக்கான அறிக்கை, இது எல்லாம் பள்ளிகளில் செயல்படக்கூடிய எஸ்எம்சிக்கு கொடுக்கணுங்கிறத ஒரு வரையறையோட தெளிவாக கூறியிருக்காங்க. இப்போது ப்ரொக்யூர்மெண்ட்டு சமஹர சிக்ஷா அபியானில் எப்படி செய்யப்படணும்னு ஜிஎஃப்ஆர் 2017 அப்படிங்கிறது வரையறுக்கிறது. இந்த ஜிஎஃப்ஆர் 2017 பள்ளிகளில் வாங்கப்படக்கூடிய கூட்ஸ், பள்ளிகளில் செய்யப்படக்கூடிய தேவைகள், பள்ளிகளில் செய்யப்படக்கூடிய ஒர்க்ஸ், இவைகள் எல்லாம் ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் டிசைனை சொல்லுது. இந்த ப்ரொக்யூர்மெண்ட் டிசைன் அல்லது அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் ஒரு எஃபிஷியண்ட்டாக, ஒரு எக்கானமியாக, ஃபேர்னஸாக, டிரான்ஸ்பரண்ட்டாக பள்ளிகளில் ப்ரொக்யூர்மெண்ட் நடைபெறுவதை உறுதி செய்கிறது. அப்போது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன செய்யுதுன்னா, ஒரு திறந்த மனதுடன் மிக தெளிவான, மிக சிக்கனமாக, மிக சிறப்பாக செய்யக்கூடிய ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு வழிகாட்டுதல் செய்யுது. அப்போது இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கான வழிகாட்டுதலை கொடுக்கறதோட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாம் பள்ளிகளில் டெண்டர் வாங்கி செய்ய மிகப்பெரிய பாசிபிலிட்டி இல்லாததுனால கவர்மெண்ட் இ-மார்க்கெட்டிங் என்ற ஒரு ஃபெசிலிட்டி மூலமாக செய்கிறதுக்கு நடப்பு நிதியாண்டிலிருந்து ஒரு வழிகாட்டல் தொடங்கி இருக்கு. அந்த நடப்பு நிதியாண்டிலிருந்து பிஎஃப்எம்எஸ்ஐ கட்டாயப்படுத்தி இருக்காங்க. நடப்பு நிதியாண்டிலிருந்து ஜெம் போர்ட்டல் மூலமாக கூட்ஸு, சர்வீஸு, ஒர்க்ஸை செயல்படுத்தக்கூடிய முறையை உருவாக்கியிருக்காங்க. 3வது, இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டை செய்யக்கூடிய டயட்ஸ், எஸ்சிஆர்டி, எஸ்எம்எஸ்ஏ, இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் ஜெம் போர்ட்டலில் பயன்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் யூனிஃபார்மாக இந்தியா முழுக்க ஒரு ப்ரொசீஜரை வழிகாட்டி இருக்காங்க. இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஒவ்வொரு நிலையிலும் எப்படி செய்யப்படணும், என்னென்ன செய்யப்படணுங்கிறத ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மேனுவல் சொல்லியிருக்கு. இது நமக்கு வழிகாட்டுதல் மூலமாக மாநில திட்ட இயக்ககம் சொல்லிடும். ஆனால்
இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஜிஎஃப்ஆர் 2017 அதன்படி ஒரு பள்ளி ஒரு ப்ரொக்யூர்மெண்ட்டை மேற்கொள்ளுது. 25,000 ரூபாய்க்கு உள்ளாரான அப்படின்னா அந்த 25,000 ரூபாய்க்கு உள்பட்டு இருக்குது அப்படின்னா டைரக்ட் பர்ச்சேஸ். 25,000 2 லட்சம் ரூபாய்னா 3 பேர் கொண்ட குழு 2,50,000 25 லட்சம் வரை அப்படின்னா லிமிட்டட் டெண்டர். 25 லட்சத்திற்கு மேலே போனால் ஓப்பன் டெண்டர். அப்போது சில கான்ட்ராக்ட், அதாவது கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் என்ன, சர்வீஸ் பர்ச்சேஸ் பண்ணால் என்ன, ஒர்க்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் என்னங்கிறதுக்கான லிமிட்டை ஜிஎஃப்ஆர் வரையறுத்து இருக்குது. ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க ஜெம் போர்ட்டல் என்கிற ஒன்றைத்தான் இதை செய்ய சொல்லி இருக்காங்க. ஜெம் போர்ட்டலில் டைரக்ட் பர்ச்சேஸுக்கான லிமிட்டு 50,000னோ சரிங்களா, லிமிட்டட் டெண்டருக்கான லிமிட்டு 30 லட்சம் வரையும், ஓப்பன் டெண்டருக்கான லிமிட் 30 லட்சத்திற்கு மேலேயும் ஜெம்மில் ஓப்பன் ஆகி இருக்குது. இந்த ஜெம்மில் ஓப்பன் ஆன இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாற்றங்கள்னு பாருங்கள். மாநில அரசு ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி கிட்ட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸுடைய நிதியை தொடர்ந்து கண்காணிக்க பிஎஃப்எம்எஸ்ஸை வலியுறுத்தியிருக்காங்க. பிஎஃப்எம்எஸ் பள்ளிகளில் செயல்படுத்தக்கூடிய நிதிகள், பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட நிதிகள் செலவிடப்படக்கூடிய வகைகளை ஆராய்ந்து அவைகளை நெறிப்படுத்தி ஜெம் போர்ட்டல் என்கிற ஒரு போர்ட்டலை பரிந்துரைத்து இருக்காங்க. இந்த ஜெம் போர்ட்டல் என்ன செய்யுதுன்னா, எந்த லெவல் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் என்ன ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணுமோ அது ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறதுக்கான சப்ளையரை இடங்கண்டுபிடிச்சி கொடுக்குது. இதை இடங்கண்டுபிடிக்கக்கூடிய சப்ளையரை, ஜெம் போர்ட்டலில் பதிவு செய்யக்கூடிய சப்ளையரை நம்ம இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் ஆஸ் அ பர்ச்சேசராக தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்துருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டு வழங்கப்பட்ட ஆர்டருக்கு ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டேஜில் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸில் ஸ்கூல் லெவலில் பணம் வந்ததை உறுதி செய்துவிட்டு ஜெம் போர்ட்டல் அவருக்கு ஆர்டரை கொடுக்குது, அதாவது சப்ளையருக்கு ஆர்டரை கொடுக்குது. சப்ளையர் பொருள் கொடுத்த வவுச்சரை ஜெம் போர்ட்டலில் இருந்து வாங்கி பிஎஃப்எம்எஸில் அப்லோட் பண்ணால் பணத்தை விடுவிக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுக்குது. அப்போது லெவல் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் வழிகாட்டுதலின்படி ஒரு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரம்படி வழங்கப்பட தேவைகள் உள்ள கூட்ஸ், சர்வீஸ், ஒர்க்ஸ் இது எல்லாத்தையும் ஜெம் போர்ட்டலில் இருக்கக்கூடிய சப்ளையரை தேர்ந்தெடுத்து வாங்குவதற்கான வழிகாட்டுதலை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத இப்போது இங்கே நாம் பார்க்க போகிறோம். இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸுங்கிறது யார்? பள்ளிகள், சிஆர்சி, பிஆர்சி, டிபிஓ, டயட்டு, எஸ்சிஆர்டி இவங்க எல்லாருமே. ஸ்டேட் நோடல் ஏஜென்சி அப்படிங்கிறது யாருன்னா எஸ்எம்எஸ்ஏ, மாநில திட்ட இயக்ககம். சரி, மாநில திட்ட இயக்ககம் பிஏபி மினிட்ஸ் படி லெவல் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட்டை டிஃபைன் பண்ணி ஒரு சுற்றறிக்கை வெளியிட்ட பிறகு சுற்றறிக்கையின் செயல்பாட்டின்படி பள்ளிக்கு தேவையான கூட்ஸ், சர்வீஸ், ஒர்க்ஸ் அதை தரக்கூடிய சப்ளையர்னுடைய மிகப்பெரிய லிஸ்டில் இருந்து ஜெம் போர்ட்டலில் இருந்து ஆஸ் அ பர்ச்சேசராக ஒரு ரிஜிஸ்டர் செய்து நீங்கள் வாங்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்கு. இந்த அதிகாரத்தை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த ஃபண்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அதிகாரங்கள் உங்களுக்கு இருக்கிறப்போ நீங்கள் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கவும் தீர்மானமாகவும் செயல்படவும் அந்த தீர்மானத்தில் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் செயல்படுவதற்கும் ஜெம் போர்ட்டல் வழிகாட்டுது. பள்ளி அளவில் என்னென்ன ப்ரொக்யூர்மெண்ட் மேற்கொள்ளப்படணும், மாவட்ட அளவில் என்னென்ன ப்ரொக்யூர்மெண்ட் மேற்கொள்ளப்படணும், மாநில அளவில் என்னென்ன மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்கிறதோட பிஏபி மினிட்ஸ் வந்ததும் ப்ரொக்யூர்மெண்ட் பிளான் ஒன்றை உருவாக்கி அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பிளான் படி ஜெம் போர்ட்டலில் சப்ளையருடைய லிஸ்ட்டை தேர்ந்தெடுத்து பள்ளிகள் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஆத்தரைஸ்டு வவுச்சர்ஸை பிஎஃப்எம்எஸில் லோட் பண்ணி ஆடிட்டுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இப்போது நம்ம ஜெம் போர்ட்டல் பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வழிகாட்ட போகிறோம். இதுவரைக்கும் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட தொகை மாவட்டங்களில் இருந்து வழங்கப்படும். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய
கணக்கு ஆய்வாளர்கள் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட தொகையை ஆடிட் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்டேட்லேருந்து ஒரு ஆடிட் வந்து ஆடிட் செய்வாங்க. மாநில திட்ட இயக்ககம் வரையறுக்கப்பட்ட தொகையை விடுவித்த தொகையை பள்ளிகள் பயன்படுத்துகிறத தனது ஆடிட்டர் வச்சு ஒரு ஆடிட் போடும். மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆடிட் போடுவாங்க. இவங்க சரிபார்த்து கொள்வார்கள். இது மாநில திட்ட இயக்ககத்தோட ஒரு பணி. 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிஏஜியில் ஒரு பேனல் ஆஃப் ஆடிட்டர் நியமிக்கப்பட்டு அவர் நம்ம மாவட்டத்துக்கு வந்த பிறகு இந்த ஆடிட்டில் செயல்பாடுகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்பட்டதான்னு பார்ப்பாங்க. விதிகளை விடுவிக்கக்கூடிய ஜேஆர்எம் என்பது மாவட்டங்களுக்கு நேரடியாக விசிட் செய்து பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று விடுவிக்கப்பட்ட தொகையானது அவுட்கம்மாக மாறி இருக்கான்னு பார்ப்பாங்க. இவை எல்லாம் ஆடிட்டிங் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது முதல் முறையாக மாவட்டங்களில் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ்க்கு இந்த பொருட்களை சர்வீசஸ் ஒர்க்ஸை வழங்கக்கூடிய நிறுவனங்களை தெரியாததுனால ஜெம் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை இவைகளுக்கான ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டை உருவாக்கி அந்த லிஸ்ட்டை இவங்க பார்வைக்கு கொடுத்து இதன் மூலமாக இன்டகிரேட்டட் ஸ்கீமில் ப்ரொக்யூர்மெண்ட் மேற்கொள்ளப்படலாம்னு வழிகாட்டி இருக்குது. இதை இனி எப்படி பண்ணலாம், எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத மேற்கொண்டு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.